அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க வசிய குங்குமம், அதாவது தொழில் வசியத்துக்காக வச்சுக்கிற குங்குமங்க. இதை ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துங்க, அதில் குங்குமத்தை பரப்பிடுங்க. நல்லா சுத்தமான குங்குமம் கேட்டு வாங்க. அதை வாங்கிட்டு அதை குங்குமத்தை அந்த தட்டு ஃபுல்லாக பரப்பிட்டுங்க. அதில் ஓம் நம்ம எழுதுங்க. ஓம் நல்லா பெருசாக எழுதுங்க. அந்த ஓம்ங்கிற எழுத்தில் மையத்தில் அம் அப்படின்னு எழுதுங்க. அந்த குங்கும எந்திரத்துக்கு சந்தன அத்தர் தெளித்து விடுங்க. அந்த குங்கும வச்சுருக்கிற தட்டு இருக்குல்ல, அந்த தட்டை சுற்றி மல்லிகைப்பூ தூவி விட்ருங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி பிள்ளையார் படம் இல்லை சிவன் பார்வதி படம் இது மாதிரி படத்தை வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு ஊதுபத்தி விளக்கேற்றி வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு மல்லிகைப்பூ சாத்தி விட்டு அதுக்கப்புறம் இந்த சூடத்தை காமிச்சு விட்டு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த தாம்பூலத்தில் வச்சு எழுதிருக்கீங்களா, அந்த எந்திரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ சிவ என்று 1008 தடவை ஜபிக்கணும். ஒரு நாளைக்கு 1008 தடவை. அது மாதிரி பௌர்ணமிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அமாவாசை வரைக்கும் ஜபிக்கணும். இதை ஜபிச்சிங்கன்னா தினமும் அதுக்கு படையல் வைக்கணும். உங்களால் முடிஞ்ச படையல் வைங்க. வெற்றிலை சிவ வாழைப்பழம், அப்புறம் இதை கல்கண்டு இல்லை சக்கரை பொங்கலை கொண்டு போய் எது வைக்க முடியுமோ அதை வைங்க. வச்சுவிட்டு அதை படையலாக வச்சுவிட்டு அந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பித்த இந்த குங்குமத்தட்டை அமாவாசை வரைக்கும் டெய்லி 1008 ஒரு மணி செஞ்சுக்கிட்டே வாங்க. ஜபிச்சு முடித்ததுக்கப்புறம் அமாவாசை அன்னைக்கு ஒரு சிறப்பான படையலை போட்டுவிட்டு இந்த குங்குமத்தை ஒரு டப்பியில் சேர்த்து வைங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பியில், வெள்ளி டப்பியில் சேர்த்து வைக்கிறது ரொம்ப சிறந்தது. வெள்ளி டப்பி காசு கூட வருங்கிறதுனால நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பியில் சேர்த்து வைக்கலாம். அதை சேர்த்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை பயன்படுத்தும் போது அதை நீங்கள் எங்கேயா வெளில போகிறீங்க, ஒரு வியாபார விஷயமாக போகிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த குங்கும டப்பியை திறந்துக்கிட்டு திறந்து வச்சுக்கிட்டு அந்த ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்களே, அதாவது வங் சிங் வசி வசி சிங் வங் சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு அந்த குங்குமத்தை இட்டுக்கிட்டு போனீங்கன்னா போகிற இடத்துலலாம் உங்களுக்கு வியாபாரம் வெற்றிகரமாக முடியும். அதே மாதிரி வியாபார வசியமாகும். உத்தியோகம் ஒரு வேலைக்காக இன்டர்வியூ போகிறீங்கன்னா இந்த குங்குமத்தை வச்சுட்டு போனீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியும். அதே மாதிரி ஒரு சத்ரு, அதாவது ஒரு எதிராளி உங்களோட ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்னா அவன்கிட்ட நீங்கள் பேச போனீங்கன்னா இந்த குங்குமத்தை வச்சுட்டு போனீங்கன்னா அந்த எதிராளி உங்களுக்கு வசியமாகிடுவாங்க. இதுபோல் உங்கள் காரிய சித்தி அனைத்துக்குமே இந்த வசிய குங்குமம் பயன்படும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம். நன்றி, வணக்கம்.